வணக்கம். கேஸ் சிலிண்டர்கள் குறித்த தட்டுப்பாடு நம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. என்னன்னா, அமெரிக்கா ஈரான் இடையேயான இந்த போரின் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடானது ஏற்பட்டது. ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு நமக்கு ஏற்பட்டது இல்லையா? ஸோ இது குறித்து தமிழக மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்று கவர்மெண்ட் தரப்பிலிருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தட்டுப்பாடு அச்சம் காரணமாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 88 லட்சம் பேர் கேஸ் சிலிண்டர்கள் புக் செஞ்சிருக்கிறாங்க, அதாவது பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது குறித்த தகவலை வெளியிட்ட மத்திய அரசு சொல்லுகையில் இதை குறித்து மக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தேவையான அளவு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கள்ளச்சந்தையில் சிலிண்டர் விற்பதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால மக்களாகிய யாரும் கவலையடைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஹார்முஸ் நீரிணை வழியாக நம்மளுடைய இந்திய கப்பல்கள், அதாவது கச்சா எண்ணெய் ஏற்றி நம் இந்தியாவுக்கு வருகை வந்து கொண்டு இருந்த அந்த கச்சா எண்ணெய் கப்பல்களை அனுப்புறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. அதன்படி ஒரு கப்பலானது நேற்றைய முன்தினமே மும்பை அடைஞ்சிடுச்சு. ஸோ மும்பையிலிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொரு சப் டிவிஷனுக்கும் அவங்க கொண்டு சேர்க்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒரு கப்பல் இல்லை, 2 கப்பல்கள் நம்ம மும்பை சேர்ந்து அடைஞ்சிருக்கு. ஸோ அதிலிருந்து நமக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடானது படிப்படியாக குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால மக்களாகிய யாருமே இந்த ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிப்படியாக ஹோட்டல் உட்பட எல்லாமே படிப்படியாக நார்மலான நிலைக்கு மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் மத்திய அரசு மற்றும் நம் தமிழக அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா மக்களாக யாரும் கவலையடைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். நன்றி.